தினம் ஒரு நோயில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கார்லட் ஃபீவர். இந்த ஸ்கார்லட் ஃபீவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் இத காஸ் பண்ற பாக்டீரியா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் டைப்பு. அதிலயும் பர்ட்டிகுலரா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா தான் அத காஸ் பண்ணுது. இதில என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு ஃபுல்லா வந்து ஸ்கின் ரேஷஸ் வந்து ஏற்படும். அதுவும் வந்து அந்த ரேஷஸ் வந்து ஸ்கின்ல வந்து ரெட் கலர்ல வந்து காணப்படும். இது வந்து ஒரு பிரைமரி கேரக்டர். இத தவிர வந்து ஹை ஃபீவர் வந்து இருக்கும். ஸோ ஸ்கார்லட் ஃபீவர். இதில ஸ்கார்லட் அப்படின்னா பிரைட் ரெட் அப்படின்னு அர்த்தம். ஃபீவர் அப்படின்னா ஹை ஃபீவர். ஸோ இதுதான் இந்த டிசீஸ். இந்த இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர். இதில என்னென்ன சிம்ப்டம்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த பெயர்ல இருக்க மாரியே ஸ்கார்லட் அதாவது பிரைட் ரெட் கலர்ல ஸ்கின் மேல பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்ஸ் வந்து பார்க்க முடியும். இது வந்து ஸ்கின் ரேஷஸ்னால இது ஏற்படுது. இத தவிர ஸ்கார்லட்டுக்கு அடுத்த வேர்ட் என்ன இருக்கு? ஃபீவர். ஸோ ஹை ஃபீவர் இருக்கும். நார்மல் கிடையாது. அதாவது நார்மல் ஃபீவர்னா லைக் மேபி ஒரு 99 அந்த மாரி இருந்தாலே ஃபீவர் தான். பட் இதில வந்து 100க்கும் மேல வந்து ஃபீவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபீவர், அப்புறம் ஸ்கின் ரேஷஸ் வந்து நெறைய இருக்கும். இத தவிர பார்த்தீங்கன்னா, சோர் த்ராட். த்ராட்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். இதனால த்ராட் பார்த்தீங்கன்னா, ரெட்னஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளமேஷன் கூட ஆயிருக்கலாம். அப்புறம் த்ராட்டுக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய டான்சில்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும். அண்ட் டான்சில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்து பார்க்க முடியும். இதுவும் ஒரு சிம்ப்டம். இத தவிர பார்த்தீங்கன்னா, டங்குல ஸ்ட்ராபெர்ரி டங் அப்படிங்கிற ஒரு சிம்ப்டம் இருக்கு. அதாவது டங்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல ஒரு மேல ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடும். அண்ட் ஆல்சோ டங்கோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, பம்ப்ஸ் வந்து பார்க்க முடியும். அண்ட் இத தவிர வேற என்ன சிம்ப்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசியா, வாமிட்டிங் இருக்கும். வேற ஹெட்டேக் இருக்கலாம். இத தவிர வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும். ஸோ ஓவரால் மேஜரா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபீவரும், அப்புறம் உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல வந்து ஸ்கின் மேல வந்து காணப்படும். இதுதான் வந்து ஸ்கார்லட் ஃபீவரோட சிம்ப்டம்ஸ். ஸோ இதோட காஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா தான். யூசுவலா பார்த்தீங்கன்னா, அந்த சோர் த்ரோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காமனா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இத வந்து ஸ்ட்ரெப் த்ரோட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெப் த்ரோட் இருக்கக்கூடிய பெர்சன்ஸ்ல இந்த ஸ்கார்லட் ஃபீவர் வந்து அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஸ்கார்லட் ஃபீவர். இதே மாரி இன்னொரு டிசீஸோட டுமாரோ மீட் பண்றேன். அண்ட் இதே மாரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கறதுக்கு சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.